அடுத்த தலைமுறை தான் இந்த மண்ணில் வித்தாக பாரம்பரியத்தை, பண்பாட்டை அவங்க சமய சின்னம் வச்சுக்கணும், பெண் குழந்தைங்க தோடு போட்டுக்கணும், பாவாடை சட்டை கட்டிக்கணும், வளையல் போட்டுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும். அவங்களுக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் எல்லாம் பக்தி, பயம், நம்முடைய அறநெறி சிந்தனைகளை எல்லாம் இளமையிலேயே ஊட்ட வேண்டும் என்று நினைத்தவர் மகாபெரிய சுவாமிகள். அங்கிள் எனக்கு ஆட்டோகிராஃப், அங்கிள் எனக்கு ஆட்டோகிராஃப், ஒரே பிடிவாதம். இது மாதிரி சன்னியாசி யாருக்கும் ஆட்டோகிராஃப்லாம் போட்டு தர்றதில்ல. குழந்தைக்கு தெரியாது, குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லை. நாராயணா ஸ்துதி அப்படின்னு எழுதி மேலாளருடைய கையொப்பத்தை போட்டு குழந்தைகிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த குழந்தைகிட்ட நோட் புக். பெரியவா சொன்னாலாம், ஒரு சமயத்தில் 40 குழந்தைங்க அட்டடயத்தில் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துருக்கியோ? பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குப்பார், பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குப்பார். இதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த திரட்டிப்பாலை நான் சாப்பிட்றத விட இது அவள் தான் சாப்பிடணும். இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் 68வது பீடாதிபதி நம்முடைய குரு, ஜகத்தை ஆழ்ந்த நம்முடைய ஜகத்குரு என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட பெரியவா, உமாச்சி தாத்தா என்று குழந்தைகளால் கொண்டாடப்பட்ட மகாபெரிய சுவாமிகளுடைய அதிசய அற்புதங்களை அவ்வப்போது இந்த பகுதியிலே சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் குழந்தைகளின் மீது எவ்வளவு பெரியவா வைத்திருந்தார் என்பதை இன்றைய பகுதி நமக்கு காட்டப்போகின்றது. என் அன்புக்குரியவர்களே, பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சி அடைவது பெரியவாருக்கு நிகர் பெரியவாதம். ஒரு குழந்தைகள் வந்தால் அவர்களுடைய பெயர், கோத்திரம், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரி ஆக்டிவிட்டீஸ், அவர்களுடைய தனித்திறன், இவற்றையெல்லாம் பாரம்பரியமாக கேட்டு அவர்களோடு கூடுதல் நேரத்தை செலவு செய்வது பெரியவாவுக்கு நிகர் பெரியவாதான். ஏன்னா அடுத்த தலைமுறை தான் இந்த மண்ணில் வித்தாக பாரம்பரியத்தை, பண்பாட்டை அவங்க சமய சின்னம் வச்சுக்கணும், பெண் குழந்தைங்க தோடு போட்டுக்கணும், பாவாடை சட்டை கட்டிக்கணும், வளையல் போட்டுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும். அவங்களுக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் எல்லாம் பக்தி, பயம், நம்முடைய அறநெறி சிந்தனைகளை எல்லாம் இளமையிலேயே ஊட்ட வேண்டும் என்று நினைத்தவர் மகாபெரிய சுவாமிகள். இன்றைக்கு நாம் இந்த ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக நன்றியோடு நினைக்கின்றேன். தமிழகத்து சென்னையிலே வலசை ஜெயராமன் என்கின்ற ஒருவர் நிறைய பகுதிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு நிறைய பண்பாட்டை சொல்லி தருகின்றார். பெரியவர் காட்டிய பாதையிலே நம்முடைய வேதபாரதி, அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய 35-40 வருஷமாக இந்து சமயத்தின் மேன்மைக்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர் வேதபாரதி. இந்த நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ராதா கல்யாண அமைப்பு, திருச்சி மேல சிந்தாமணி ஸ்ரீரங்க பகுதியில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய நாம பஜார், மகாலிங்கம் நண்பர்கள், அவங்கெல்லாம் இளைய தலைமுறையை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். காரணம், இது தெய்வத்தின் குரலில் பெரியவா பதிவு செய்த விஷயங்கள். இதை அப்படியே வச்சுங்க. பெரியவா சொல்கிறாரு, நம்ம பர்த்டே, திருமண நாள்லாம் வசதி உள்ளவங்க வீட்டில் கொண்டாடுறீங்க. நீங்கள் கோவில்களுக்கு போய் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி நிறைய ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்வுகளில் பங்கு பெற்று திரைப்படங்களுக்கு போய் உணவு விடுதிக்கெல்லாம் போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்கள் வீட்டிலையே பணிபுரிவாங்கள்ல பணியாட்கள், ஒரு ஓட்டுநர் இருப்பார், வசதியான வீட்டில் வாசலில் செக்யூரிட்டி இருப்பாங்க, இன்னும் சில வீட்டில் வந்து உதவி செய்யக்கூடிய ஆயாம்மா இருப்பாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு துணிமணி, உங்கள் வீட்டில் வாங்குகிற இனிப்பு மாதிரி அவங்களுக்கு ஒரு இனிப்பு டப்பா, அந்த குழந்தைங்களுக்கான கல்வி செலவு அன்றைக்கி ஏற்றுக்கிறது அப்படின்னா அது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. நீங்கள் உங்களுடைய நல்ல நாள் பெரிய நாட்களில் எங்களுடைய பாடசாலைக்கு 5 ரூபா அனுப்புங்க, 5 ரூபா அனுப்புங்க. வாங்குகிற எனக்கும் சந்தோஷம், கொடுக்குற உங்களுக்கும் சந்தோஷம். காரணம், வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை மறந்து 8-9 வருஷம் இங்கேயே தங்கி இளமை காலத்தை தொலைத்துட்டு இந்த மண்ணுக்காக வேதத்தை பரப்புவதற்கு வேதம் படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு பராமரிப்பு செலவுக்கு பயன்பட்டால் அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குமே. இந்த குழந்தைங்க மேலே எப்படி அளவற்ற அன்பையும் பிறருடைய மகிழ்ச்சி பற்றி ஒரு ஞானி எப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது அப்படியே வைங்க. ஒரு நண்பகல் வேலை பெரியவா அமர்ந்திருக்கார். ஒரு சின்ன குழந்தை ஓடி வரான், 7-8 வயசு. ஒரு நோட் புஸ்தகத்தை வச்சு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, இது
காஞ்சி மகானின் கருணை நிழலில் வெங்கடசாமி எழுதுகிறாரா வெங்கடசாமி. அங்கிள் எனக்கு ஆட்டோகிராஃப், அங்கிள் எனக்கு ஆட்டோகிராஃப். ஒரே பிடிவாதம். இது மாதிரி சன்னியாசி யாருக்கும் ஆட்டோகிராஃப்லாம் போட்டு தர்றதில்ல. குழந்தைக்கு தெரியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லை. யார் சொல்லியும் அந்த பிடிவாதம் நிற்கலை. மடத்து மேலாளரை கூப்பிட்டார். இந்த நோட்புக்கில் மடத்தினுடைய சீலை வச்சு நாராயணா ஸ்துதி அப்படின்னு எழுதி மேலாளருடைய கையொப்பத்தை போட்டு குழந்தைகிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த குழந்தைகிட்ட நோட்புக்கு. அந்த குழந்தைக்கு ஆர்ப்பரிப்பு சந்தோஷம். திருப்பி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு இருக்காப்புல அவருடைய ஸ்டைலில். அந்த குழந்தை கிளம்பும்போது பெரியவா சொன்னலாம், ஒரு நிமிஷம், நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு நீ கொடுக்காம போறிய. அப்பா நம்ம கணக்கு வழக்கு நோட்புக்கில் கடைசி பக்கத்தில் இந்த குழந்தைகிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கீழே பேர் எழுதிக்கோங்க. அந்த குழந்தை போனோன்னு சுற்றி முற்றி இருக்கவா கேட்டாலாம், மடத்து ஆட்டோகிராஃபு ஓகே, குழந்தை ஆட்டோகிராஃப் எதுக்குன்னா பிற்காலத்தில் தான் பெரியவனாக வரணுங்கிறதுக்கான விதையை இங்கே விதைக்கிற கையெழுத்து இது அப்படின்னாராம். இவ்வளோ தீர்க்க தரிசனம் சார் வாழ்ந்து காட்டியிருக்கார். அப்படி ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி பெரியவா மேலே அளவற்ற அன்பு கொண்டவர்கள், பெரியவாளுடைய பித்தர். ஒரு நண்பகல் வேளையில் பெரியவாளை சேவிக்க வர சந்திரமௌலீஸ்வரி பூஜையெல்லாம் முடிஞ்சது. தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு அந்த மாமி மடுசாரெலாம் கட்டிக்கக்கூடிய ஆச்சாரமான பின்னணி கொண்டவா ஒரு தூக்கு நிறைய திரட்டிப்பாலை கொடுத்துட்டு, பெரியவா ரொம்ப மடியாக சீம்பாலில் தயார் பண்ணி ரொம்ப சுத்தபத்தமாக கொண்டு வந்திருக்கேன், பெரியவா திரட்டிப்பாலை அக்செப்ட் பண்ணிக்கணும், அங்கேயே வச்சுடு அப்படின்னாராம். அப்புறம் நண்பகல் வேலை சாப்பிட போயாச்சு. பெரியவா கொஞ்சம் நித்திரைக்கு போயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சாயரட்ச பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவாள்கிட்ட பார்த்தா அந்த தூக்கு அங்கேயே இருந்ததான். பெரியவா அந்த லேடியை கூப்பிட்டாராம், அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டாராம். இந்த வேதம் படிக்கிற குழந்தைங்க வாசலில் அப்படியே விளையாண்டுன்னு இருக்கு பாரு, அது எல்லாத்துக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி கையில் கொடுத்துரு திரட்டிப்பாலன்னாராம். ஒரு 30-40 குழந்தைங்க அதை சந்தோஷமாக வாங்கி போட்டுட்டு ஆனந்தமாக மலர்ந்ததை மாதிரி முகமலர்ச்சியோடு சிரித்து விளையாண்டாங்களாம். பெரியவாட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா சொன்னாலாம், ஒரு சமயத்தில் 40 குழந்தைங்க அட்டடயத்தில் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துருக்கியோ, பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு பார், இதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த திரட்டிப்பாலை நான் சாப்பிட்றத விட இது அவள் தான் சாப்பிட்ணும். அப்படியே அந்த மாமிக்கு தாரையா பெரியவா வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்திருக்கோமே. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது காஞ்சி மடத்துக்கு போய் அந்த 68வது குருபீடத்தினுடைய பிருந்தாவனத்தை சுற்றி அந்த திருவடியை சேவித்து அவருடைய ஆசையை பெற்று அருளோடு நம்ம உய்விக்கணும் அப்படிங்கிறத விண்ணப்பமாக வைக்கிறோம். வருடத்தின் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் மகிழ்ச்சிக்குரியதாக மாறட்டும். மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். ஓம் சாந்தி.